வாழ்க வளத்துடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்பிபி பாலிமர் லிமிடெட் கம்பெனியோட எஸ்எம்இ ஐபிஓ ரிவ்யூ. நமக்கு தெரியும் எஸ்எம்இன்றது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இவங்க கேபிட்டல் வந்து 25 கோடிக்குள்ளே இருக்கணும். ஓகே, கம்பெனியை பற்றி பார்த்துருவோம். கம்பெனி வந்து 2004 தொடங்கியிருக்காங்க. எஸ்பிபி பாலிமர் லிமிடெட், ஃபார்மலி நோன் அஸ் எஸ்பிபி ஃபுட் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட். இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது என்னன்னா HDPE, PP, ஓவன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பேக்ஸ் அண்ட் நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பேக்ஸ் அண்ட் மல்டிஃப்ளமன் யார்ன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது HDPEங்கிறது ஹை டென்சிட்டி பாலிமர், PPங்கிறது பாலிப்ரோப்பைலைன். இவங்க கம்பெனி இருக்குது வந்து ருத்ராப்பூர், உத்தரகாண்டில் இருக்குது. ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் மேனுஃபேக்சர் பண்ணுறது என்ன அப்படின்னா HDPE, RPP, ஓவன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பேக்ஸு. இது வந்து 25 மெட்ரிக் டன் பண்ணுறாங்க. நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பேக்ஸ் வந்து 10 மெட்ரிக் டன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் இவங்க கொடுத்துருக்கு வந்து USA, UK, UAE, நெதர்லாண்ட் அண்ட் ஜெர்மனி. இந்த டீட்டெயில் கீழே கொடுத்துருக்குறோம். அதில் வந்து 2021-22 ஃபினான்ஷியல் இயரில் இவங்க யாருக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணலை. 22-23 பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஏக்கு மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. 23-24 UAE, நேபாளுக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து HDPE, PP, ஓவன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பேக்ஸில் 70 to 75% இவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பேக்ஸில் வந்து 20 to 25% இவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஸ்டேட் வைஸ் ரெவன்யூ பார்ப்போம். ஸ்டேட் வைஸ் ரெவன்யூவில் வந்து இவங்களுக்கு மேக்ஸிமம் வர்றது வந்து பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் ஹரியானா. பியர் கம்பேரிசன் பார்ப்போம். இதே பிஸ்னஸில் இருக்க 2 கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. ரிஷி டெக்ஸ்ட், அப்புறம் வந்து EMMBI இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா SPP வந்து இந்த 2 கம்பெனியோட இவங்க கம்மியாக இருக்காங்க, 0.71 இருக்கிறாங்க. SPP பாலிமரோட ROE பார்த்தீங்கன்னா 7.08, அப்புறம் ROCE பார்த்தீங்கன்னாக்கா 4.27. இவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கம்மியாக இருக்கிறாங்க. ரிஷி டெக்ஸ்ட் வந்து ROE, ROC வந்து நல்லா இருக்குது. அவங்களோட ROE வந்து 18.24 இருக்காங்க. ROC வந்து 15 இருக்குது. EPS ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா SPP பாலிமர் வந்து 0.88 இருக்காங்க. PE ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 66.72 இருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் இவங்களுடைய அசட் வந்து கான்ஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிட்டே இருக்குது. 2022 3,821 லட்சமாக இருந்து வந்து 2024 7,091 லட்சமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா 2022 8,077 லட்சமாக இருந்து வந்து 23 கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 6,677 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2024 மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி 9,381 லட்சமாக வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 28 லட்சமாக இருந்திருக்கு 2022, 23 54 லட்சம், 24 வந்து 99 லட்சம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து ஓரளவு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. 24 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 22 வந்து 2,152 லட்சமாக இருந்த வந்து 24 வந்து 1,408 லட்சமாக குறைஞ்சிருக்குது. டோட்டல் பாரோவிங் வந்து 2024 குறைச்சிருக்காங்க. 2023 வந்து 2,215 லட்சமாக இருந்த வந்து 2024 வந்து 1,897 லட்சமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. KPI பார்த்துருவோம். KPIயில் ROE 0.81, ROCE 4.27, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.71. ROE, ROCE வந்து கம்மியாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ நல்லா இருக்குது. EPS ஏர்னிங் பர் ஷேர் பிஃபோர் IPO வந்து 0.88, அப்புறம் போஸ்ட் IPO வந்து 2.37 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. PE ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து பிஃபோர் IPO வந்து 66.72, போஸ்ட் IPO வந்து 24.86. ஆப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் லோனு, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டு, ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக இந்த IPO கொண்டு வந்திருக்கிறாங்க. IPO டீட்டெயில் பார்த்துருவோம். IPO ஓப்பன் ஆகிறது வந்து செப்டம்பர் 10, க்ளோஸ் ஆகிறது வந்து செப்டம்பர் 12, பேசிக் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 13, லிஸ்டிங் ஆகிறது வந்து செப்டம்பர் 17. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 59 ரூபா. லாட் சைஸ் வந்து 2000 ஷேர் இருக்கும். இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். 24.49 கோடிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த IPO. இது வந்து NSE SMEல மட்டும்தான் லிஸ்டிங் ஆகுது. BSE SMEல லிஸ்டிங் ஆகலை. ரீட்டைல் கேட்டகரியில் வந்து மினிமம் ஒரு லாட்டு பண்ணலாம். 2000 ஷேரு, 1,18,000 ரூபா தேவைப்படும். மேக்ஸிமமும் ஒரு லாட்டு தான் பண்ண முடியும்.
ஹெச்என்ஐயில் வந்து 2 லாட் பண்ணலாம், 4000 ஷேரு, 2,36,000. ஹெச்என்ஐன்றது ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 15 ருபீஸ், எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 74, 25.42% எக்ஸ்ட்ரா லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. நீங்கள் ஒன்று அனலைஸ் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.